நான் வாழ்க்கையில நேர்மையா இருந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கதையை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தாத்தா அவங்களோட பேரம்பேத்திகளோட அந்த ஒரு நைட் அந்த தாத்தாவோட வீட்டில் பேரம்பேத்திகளோட ஸ்டே பண்றாங்க. தாத்தா என்ன பண்றாரு, அக்காவை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுட்டு அக்கா கிட்ட வந்து ஒரு 4 சாக்லேட் கொடுத்து இதை போய் நீ உன் தம்பி கூட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா அக்கா என்ன பண்றா, வெளியில வந்து 2 சாக்லேட் தான் தாத்தா கொடுத்தாரு, இதை அவன் கூட ஷேர் பண்ணிக்க சொன்னாரு அப்படின்ட்டு ஒரு சாக்லேட் வந்து தம்பிக்கு கொடுத்துட்டு ஒரு சாக்லேட் வந்து அவ கையில வச்சுட்டு மிச்சம் இருக்கிற அந்த 2 சாக்லேட் மறைச்சு எடுத்துட்டு போயிட்டா. அடுத்து தாத்தா தம்பியை கூப்பிடுறாரு. தம்பி கிட்ட வந்து அதே மாதிரி தாத்தா 2 சாக்லேட் கொடுத்துட்டு நீ அக்கா கூட ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்றாரு. தம்பியும் ஜாலியா வெளியில வரான். அக்கா கிட்ட சொல்றான், தாத்தா 2 சாக்லேட் கொடுத்தாருக்கா, அதுல வந்து ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு போயிடுறா. இப்போ நைட்டு அக்காவும் தம்பியும் தாத்தா வீட்டுல தூங்குறதுக்காக படுத்திருக்காங்க. ஆனா அக்கானால தூங்கவே முடியலையா. ஏன்னா அவ மனசு உருக்க ஆரம்பிச்சிருச்சா. தாத்தா நமக்கு 4 சாக்லேட் கொடுத்தாரு, நம்ம அதுல 2 மறைச்சிட்டு ஒன்னு எனக்கு ஒன்னு தம்பிக்குன்னு கொடுத்தோம். அதே மாதிரி தம்பியும் நம்மளை ஏமாத்திட்டானா, அவனுக்கும் தாத்தா வந்து 4 சாக்லேட் கொடுத்திருப்பாரா, இல்ல அதை விட அதிகமா கொடுத்திருப்பாரா, அவன் நம்ம கிட்ட ஒண்ணுன்னு சொல்லி ஏமாத்திட்டானா அப்படின்னு அக்காவுக்கு வந்து நைட்டு ஃபுல்லா தூங்கவே முடியலையாம். ஆனா தம்பி நிம்மதியா தூங்கினானா. இப்ப யோசிச்சு பார்த்தா அக்கா கிட்டதான் ஆக்சுவலி அதிக சாக்லேட் இருக்கு. அவ பண்ணின தப்போட குற்ற உணர்வு, அதே தப்ப மத்தவங்களும் பண்ணிருவாங்களோ அப்படின்னு மத்தவங்க மேல இல்லாத நம்பிக்கை அவளை நைட்டு ஃபுல்லா தூங்க விடல. அவ மனசுல இருக்கிற நிம்மதியும் புடுங்கிடுச்சு. இன்னைக்கு ஒருவேளை நம்ம நேர்மையா இருந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு, ஏமாத்துறவன்லாம் இப்படி இருக்கான், இசைக்கிறவன்லாம் இப்படி இருக்கான், கக்கா பிடிக்கிறவன்லாம் இப்படி இருக்கான், ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கிடைக்கிற அந்த நிம்மதி தான் உங்களுடைய நேர்மைக்கான பதில். அது மட்டும் நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நியாயமா இருக்கும்போது மத்தவங்களையும் கண்டிப்பா நியாயமா தான் பாப்பீங்க. எந்த ஒரு பதட்டமும் இல்ல இவங்க அப்படியோ அவங்க அப்படியோ அப்படின்ற ஒரு தயக்கமோ எதுவுமே இல்லாம நீங்க உங்க மனசுல இருந்து வாழ்க்கைய வாழ்வீங்க. உங்க நேர்மைக்கான ஊதியம் நிம்மதியா நீங்க நைட்டு தூங்குற தூக்கம் தான். யோசிங்க.